ஹலோ எவ்ரிவன், ஹாய். நான் வந்து முகமது ஷிஃபான், உங்களோட பைத்தான் டியூட்டர். ஓகே, இன்னைக்குள்ள செஷன் வந்து எதை பற்றி பார்க்கணும், டப்பில் பற்றி பார்க்கணும். டப்புலுங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் போன வீடியோவில் வந்து எதை பற்றி பார்த்துருப்பீங்கன்னா, லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், ஓகேவா? இது எல்லாமே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். இந்த டப்பில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் வந்து லிஸ்ட்டில் என்ன போடுவீங்கன்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவீங்க. ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே போடுவீங்க. அண்ட் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணுவீங்க. இங்கே ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் இங்கே வந்து க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதான் இங்கே யூஸ் பண்ணுவீங்க. பட் அதுக்கு பதிலாக நம்ம வந்து கர்லி ப்ராக்கெட், அதாவது சர்க்கிள் மாதிரி இருக்கிற கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து டப்புள், ஓகேவா? லிஸ்ட்டுக்கு டப்புளுக்கு டிஃபரன்ஸ் சொல்லணும்னா, லிஸ்ட்டில் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இல்லை எலமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இங்கே ஒரு எலமெண்ட் இப்போ கொடுத்துருக்கேன்னா அதை அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 5 கொடுத்துருக்கேன்னா அதை அப்படி 6 மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து லிஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்னால் டப்புளில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது வந்து இருக்குது, ஓகேவா? இது வந்து இம்யூட்டபிள்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து டப்பில் வந்து 2 விதமாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு வேரியபிள் செட் பண்ணிட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு அடுத்து கர்லி ப்ராக்கெட் போட்டு அது உள்ள எலமெண்ட் என்ன வேணால் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு டப்புலாக ஸ்டோர் ஆகும். அண்ட் அடுத்தது இங்கே வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு வேரியபிளை வந்து பிளெயினாக இந்த மாதிரி கமா போட்டு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்களே, அது ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் வந்து டப்புலாக தான் எடுத்துக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து டப்புலாக மாற்றணும் அப்படின்னா டப்புள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டப்புலாக மாற்றலாம், ஓகேவா? லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டையும் நம்ம வந்து டப்புலாக மாற்றலாம். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வந்து கோடிங் விண்டோவுக்கு போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஓகே, நம்ம கோடிங் விண்டோவுக்கு போவோம். இதான் நம்மளோட கோடிங் விண்டோ. இப்போ வந்து நான் அதை ஜூம் பண்ணிக்கிறேன் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ அதில் என்ன சின்டாக்ஸ் பார்த்துருந்தோம், ஒரு வேரியபிள் சூஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ எஸ்னு ஒரு வேரியபிள் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? கர்லி ப்ராக்கெட் போட்டால் ஓப்பனிங் கர்லி ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் கர்லி ப்ராக்கெட். இப்போ வந்து இதில் என்ன டைப் பண்ண போகிறோன்னா 2 4 6 8 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ டைப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது இதை என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் கொடுப்பேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும், ஓகேவா? நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு எஸ்ன்னு கொடுத்துறேன். இந்த வேரியபிள் அப்படியே பிரிண்ட் பண்ணப்பா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு இப்போ நான் ரன் கொடுக்க போகிறேன். ரன் ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நான் ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன கொடுத்தனோ அது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. அது எப்படி ஒரு டப்பில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பைத்தான்ட்ட வந்து கேட்கணும், இது வந்து என்ன மாதிரி ஆப்ஷனில் இருக்குது, இது வந்து டப்பில் இல்லையா அப்படின்னு வந்து பைத்தான் என்ன ஆன்சர் பண்ணது பார்ப்போமா? அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய மேதாவி ஃபங்க்ஷன்லாம் இல்லை, டைப் ஃபங்க்ஷன், அது பேர்லேயே இருக்குது டைப்னு. ஸோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்பவும் போடுற மாதிரி ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டு அது உள்ளே இருக்க நீங்கள் வந்து எஸ்ங்கிற வேரியபிள், இந்த வேரியபிளை கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன டைப்னு கொடுத்துரும், ஓகேவா? லிஸ்ட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணுறப்ப பாருங்கள், இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதில் என்ன கொடுத்துருக்கேன், இதை மொட்டையாக அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா இதோட டைப் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ஓகேவா? அப்போ இது வந்து எஸ்ங்கிற வேரியபிள் வந்து என்ன மாதிரி டைப் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதோட டப்பிள்பா அப்படின்னு வந்து எனக்கு சொல்லிடுச்சு கம்பெனி, ஓகேவா? ஓகே, இது ஃபஸ்ட்டு கிரியேஷன் டப்பில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு இன்னொரு கிரியேஷன் இருக்குது. நான் இப்போ அடுத்தது அதான் சொல்ல போகிறேன், ஓகேவா? இப்போ அடுத்தது எஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் கர்லி ப்ராக்கெட்லாம் ஒன்றும் போடல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 2 3 4 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ அடுத்தது பிரிண்ட் கொடுக்க போகிறேன். பிரிண்ட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டேன், ஓகேவா? எஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இப்படி பண்ணணும்னு வச்சுக்கலாம். எனக்கு எப்படி வரும்னா எனக்கு வந்து அது டப்பில் தான் பிரிண்ட் ஆகுது பாருங்கள், ஓகேவா? எனக்கு வந்து அவுட்புட்டில் பாருங்கள், எனக்கு வந்து நான் அதில் சிம்பிள் கொடுக்கலாம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் வந்து ஒரு டப்பில் தான் எடுத்துக்குது, ஓகேவா? அந்த கர்லி ப்ராக்கெட் போட்டு தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பியும் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிப்போம். இப்போ வந்து அது வந்து டப்பில் தான் இருக்கா அப்படின்னு ஒரு செக்அப் பண்ணுறதுக்கு டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். டைப் ஃபங்க்ஷனில் அந்த வேரியபிள் என்னவோ அதை கொடுக்கணும்ல, அது சரி நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? ஓகே, கொடுத்துட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து ராவாக எனக்கு எஸ்ஸில் வந்து என்ன வேல்யூஸ்லாம் இருக்குது, அது என்ன இது அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். செகண்ட் இதில் டைப் சொல்லிட்டேன். டைப் வந்து இது வந்து உங்களுக்கு டப்புள் தான் சொல்லிச்சு. இதில் ஒரு டிப் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டப்புளில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கமா போட்டுருணும், ஓகேவா? கமா போட்டிங்கன்னா டப்பில் கன்சிடர் பண்ணிக்கும். கமா தான் அங்கே முக்கியம். எப்போவுமே லிஸ்ட்லேயும் சரி டப்புள்லேயும் சரி கமா தான் ஒரு செப்பரேட்டராக யூஸ் ஆகுது. ஸோ அதனால இது முக்கியம். இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த இதை வந்து எடுத்துட்டீங்க, இந்த கமா வந்து எடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ப்ராப்ளம் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் அவுட்புட் வந்து கிடைக்காது, ஓகேவா? அதில் என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, ஒரு இன்டிஜர் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது அந்த கர்லி ப்ராக்கெட் இல்லை, கர்லி ப்ராக்கெட் இருந்தால் தான் நான் டப்புன்னு கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் இதில் வந்து இன்டிஜராக எடுத்துக்கு. இப்போ அதே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கமா மட்டும் கொடுக்க போகிறேன். கமா கொடுத்துட்டு வேறு எதுவும் கொடுக்கல, கமா மட்டும் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள்
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இருக்குது, இது வந்து ஒரு டப்பில் கன்சிடர் பண்ணியிருக்கு. அண்ட் செகண்டாக கிளாஸ் வந்து இது வந்து என்ன மாதிரி டைப், என்ன மாதிரி டேட்டா டைப் அப்படின்னு கேட்குறதுக்கு டப்பிள் டேட்டா டைப் அப்படின்னு கொடுத்துருச்சு. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு டப்பிள் கிரியேஷனில் பேஸாக உள்ளது. ஓகேவா, இப்போ அடுத்தது ஒரு லிஸ்ட்டை வந்து டப்பில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். எஸ், அதே வேரியபிள் எஸ், அதில் வந்து லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோமா, அது மாதிரி நான் போட்டுட்டு 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன், லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது வந்து இதை வந்து கமா போட்டு இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். லாவா அப்படியே பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ அடுத்து தான் இந்த இடத்துல தான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட்டு அடுத்தது டப்புள்னு சொல்ல போறேன். டப்புள்னு ஒரு ஸ்ட்ரிங் போட போறேன். சாரி, டப்புள்னு ஒரு ஸ்ட்ரிங் போட்டு அடுத்து டப்புள் ஃபங்க்ஷன் லிஸ்ட்டை வந்து டப்புளாக கன்வெர்ட் பண்ணால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டப்புள் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ அப்போ வந்து நான் டப்புள் ஃபங்க்ஷன் இங்கே போட போகிறேன். ஓகேவா, வெயிட் ஓகே டப்புள் ஃபங்க்ஷன் இங்கே போட போகிறேன். போட்டுட்டு டப்புள் ஃபங்க்ஷனை எந்த லிஸ்ட்டை மாற்றணும்னா அதை சொல்லணும்ல நம்ம. நான் வந்து எஸ்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டாக இங்கே சென்ட் பண்ணுறேன். ஆர்குமெண்ட்டுங்கிறது வேரியபிளும் ஒன்று தான். ஓகேவா, ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் பாருங்க, இங்கே வந்து லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா, அந்த எஸ்ங்கிறது லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பிரிண்ட் ஆகிடுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எஸ்ங்கிறத நான் கன்வெர்ட் பண்ணுறேன், டப்பில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து டப்பில் கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா, இதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் அது ஆல்ரெடி உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் லிஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டப்புலாக இருந்தாலும் சரி, இல்லை செட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி டேட்டா டைப்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் லிஸ்ட்டாக மாற்றினா லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு இல்லை வேறு டேட்டா டைப் வந்து டப்புலாக மாற்றினா நீங்கள் டப்புள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ இதுதான். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது பற்றின எலாபரேட்டான செக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். Until then, bye. This is from Shifan, MTS, Make Tech Simple. Bye.